வணக்கம் நண்பர்களே, மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான காணொளியில் கிளியோபாட்ரா உலகம் அறிந்த அழகி, அரசியல் நுண்ணறிவு கொண்ட ஒரு எகிப்து ராணி, மார்க் ஆண்டனி, ரோம பேரரசின் அசைக்க முடியாத ஜெனரல். ஆனால் இவர்களுள் நடந்த காதல், அரசியல் கூட்டணி, துரோகம், சதி, இன்னும் உலகம் முழுக்க மறைத்து வைக்கப்பட்ட இரகசியங்களை கொண்டிருக்கிறது இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது. யாரும் சொல்லாத கிளியோபாட்ரா மார்க் ஆண்டனியின் மறைக்கப்பட்ட வரலாறு. கிளியோபாட்ரா ரோமின் சக்தி வாய்ந்த ஆட்சியாளரான ஜூலியஸ் சீசருடன் இருந்த உறவை அவரது மரணத்திற்கு பிறகு மார்க் ஆண்டனியுடன் கூட்டணியாக மாற்றிக்கொண்டார். வரலாறு கூறுவது காதல் கதை மாதிரித்தான். ஆனால் இரகசியம் என்னவெனில், அது காதல் மட்டுமல்ல, ஒரு அரசியல் யுக்தி. எகிப்தின் செல்வம், நைல் நதி, தங்கம், கோதுமை இவற்றை பாதுகாக்க கிளியோபாட்ரா ரோமின் சக்தி வாய்ந்த மனிதனை பிடிக்க வேண்டியது அவசியம். மார்க் ஆண்டனியுடன் சேர்ந்து அவர் ஒரு கூட்டு பேரரசு கனவு கண்டார். ரோம் பிளஸ் எகிப்து இணைந்து ஆசியாவையும் உலகையும் ஆளும் கனவு. ஆனால் அந்த இரகசியம் ரோமின் மற்றொரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதியான ஆக்டேவியனுக்கு தெரிந்தது. அவர் இந்த கூட்டணியை ரோமை துரோகப்படுத்தும் முயற்சி என்று விளம்பரம் செய்தார். மக்கள் மனதில் கிளியோபாட்ரா ஒரு ரோம ஜெனரலை மயக்கும் மந்திரவாதி என்கிற பட்டத்தை உருவாக்கினார்கள். உண்மையில் கிளியோபாட்ரா ஆண்டனிக்கு 3 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த வாரிசுகள் எல்லாம் வரலாற்றில் அழிக்கப்பட்டு விட்டார்கள். 31வது BCயில் ஆக்டிம் கடற்போரில் ஆண்டனி கிளியோபாட்ரா தோல்வியடைந்தனர். மார்க் ஆண்டனி தற்கொலை செய்தார். கிளியோபாட்ரா ஆக்டோவியனின் வெற்றியாளராகிய கைகளில் விழாமல் இருக்க ஒரு விஷப்பாம்பு மூலம் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இரகசிய வரலாற்று குறிப்புகள் ஒன்று சொல்லுகிறது, கிளியோபாட்ரா பாம்பால் அல்ல, விஷம் கலந்து வைத்த மருத்துவ கலவையால் இறந்தார். பாம்பு கதையை ஆக்டோவியன் பரப்பியது. ஏன் தெரியுமா? கிளியோபாட்ராவின் மரணம் கூட ஒரு அரசியல் விளம்பரம். ஒரு மந்திரவாதி ராணி பாம்பின் விஷத்தால் இறந்தாள் என்ற கதை மக்கள் ரோமின் வெற்றி வலுப்படுத்தும். உலக வரலாற்றில் என்றென்றும் பேசப்படுவது கிளியோபாட்ராவின் கவர்ச்சி, ஆண்டனியின் வீழ்ச்சிதான். நன்றிகள் பல.